ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 17/1/2024 புதன்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 3ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலம். சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. கரிநாள். உழவர் திருநாள். அரசு விடுமுறை. தமிழக முன்னாள் முதல்வர் வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தினம். மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம். இருப்பு 4 நாழிகை 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 9:53 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று இரவு 9:59 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று மாலை 3:45 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 9:53 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் மகம். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் பொருள் திருப்பி தருவது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானையும் வழிபடுவதால் அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மற்றும் சந்திரன் மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அதே தான், நேற்றுக்கு எப்படியோ அதே தான். எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானமாகி 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட இருக்கார், ஜென்மராசியில குரு பகவான் இருக்கார். இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு பூர்த்தியாகும். சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். புதிய முதலீடுகளை அருமையாக புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மன நிம்மதியோடு இருப்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட இனம் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கும் அதே தான் உங்களுக்கு கதை. நேத்தி கதை தான் இன்னைக்கும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல ராகு பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துட்டு கூட்டணி அமைச்சு கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கார். மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். சூப்பர். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கும் மேன்மைகரமான போக்கும் தென்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான்.
மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அதே தான், நினைத்தது நிறைவேறும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் ராகு பகவான் இருந்துட்டு உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்கார். யோகக்காரகன், போகக்காரகன். அதே சமயம் சந்திர பகவானும் சேர்ந்துட்டு உங்களுக்கு சில பொறுப்புகளை கூடுதலாகவே கொடுப்பார். அந்த பொறுப்புகளெல்லாம் சிறப்பாக செய்கிறதுனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இன்னைக்கு பேசுகிற வார்த்தையில் சரியா? அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். அப்பா, பொங்கல் சமயத்தில் என்ன கவலைப்பட்டீங்க? இப்போ அப்படியே ரிவர்ஸ். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், உற்சாகம் தான் இன்னைக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அற்புதமான சூழல். இன்னைக்கு உற்சாகமாக செயல்படுங்க. சரியா? உடல் ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கு. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இந்த வெளிநாட்டில் படிக்கிற குழந்தைகள்லாம் அப்பா கிட்டேருந்து பணம் வரலையே நினச்சிட்டு இருப்பா. அவளுக்கெல்லாம் இன்னைக்கு பணம் கிடைச்சிரும். அதனாலேயே சந்தோஷம் இருக்கும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது முன்னேற்றமான சூழலில் பயணம் செய்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கு. பட் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், யோசித்து செயல்படுங்க. ஏன்னா குரு பார்வை உங்க மேலேயே இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் இருக்கிற இடத்த விட தான் பார்க்குற இடத்த பலமாக வச்சுப்பாராம். அதனாலேயே சுபகிரகம். அந்த சுபகிரகத்தோட 5ஆம் பார்வை நேராக உங்கள் மேலேயே விழுறது. அதனாலேயே உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல் இருக்கும். இந்த குருவோட பார்வையை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன், அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அந்த வகையில் இந்த சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சா நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும். ஏன்னா கொஞ்சம் திடீர்னு முன்கோபம் வரலாம் பேசுகிற வார்த்தையில். அதுவும் சிம்ம ராசியாச்சே, கோபத்துக்கு குறைச்சலா? மகமாகட்டும் பூரமாகட்டும் உத்திரமாவது கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் அந்த மகம் பூரம் சட்டுன்னு பேசிடும். அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி வாகன பயணங்களையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். 7ஆம் இடமாக கலத்திர ஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கு கலகலப்பான சூழல் குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் சுவையாக இருக்கும். அதாவது அந்த ஊடல் உரசல் கூட சுவையாக இருக்கும். அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். என்ன ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை துணையோட ஒரு சண்டை அப்படிங்கும்போதே அடுத்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னாலே ஒரு கலகலப்பு வந்துடும்.
அடடாடா அப்படின்னு. அந்த வகையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். பகைருடன் ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார். உத்தியோகத்துல உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க இன்னைக்கு. அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒரு சூழல் நல்லபடியா இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு ஆற்றலான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு விடுவீர்கள். அதனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு நினைச்சிட்டு பேர் நல்ல வரன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதோ உங்கள் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இருக்கார். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல இன்னைக்கும் ராகு பகவானோட சந்திர பகவான் இருக்கார். மன தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடி திருப்பங்களுடன் அதிரடியாக நடந்து அதிரடியான லாபம் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் ராகு பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு பொறுப்பாக செஞ்சீங்கன்னா சிறப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். மனதில் தைரியம் சந்தோஷம் உண்டாகும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கார், கூடவே ராகு பகவான் இருக்கார். ஆனாலும் குரு பகவானோட அனுகிரகம் இருக்கிறதுனால இன்னைக்கும் சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் கவனமா இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நான் எச்சரிக்கையாக தான் சொல்றேன். இது மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லலை. கவனமா இருந்தா போரும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் மேல அதிகாரிகளை அனுசரித்து போறீங்களோ இல்லையோ உங்க வேலையில கவனமா இருங்கோ. தொழில் வியாபாரத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது. கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் எல்லாம் கூடுமானவரை அப்படியே தட்டின்னு போயிடுங்க. அதை விட உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க பாருங்க பணியாளர்கள், அவங்களெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்க. சட்டு புட்டுன்னு பேசுறாதீங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் மன வருத்தப்படாம பார்த்துக்கோங்க, சரியா? மற்றபடி குடும்பத்தில் ஓரளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.